நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே அருண் சேனல். நாகா அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன் இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள், ஒரு வட இந்தியா ஃபேன்ஸ் சினிமா கிளப் எல்லாமே சேர்ந்து உருவான ஒரு பிரம்மாண்டமான ஒரு 6000 கோடி பட்ஜெட்டில் வெளிவந்த கல்கி படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோ ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும், எல்லாரும் 2086 இருக்கிற மாதிரி ஒரு ஃப்யூச்சரான ஒரு வேர்ல்டை காட்டியிருப்பாங்க நம்ம டேரக்டர் நாகா அஸ்வின். அந்த ஃப்யூச்சரான வேர்ல்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத ஒரு முன்னோட்டமாக இந்த படத்தை நம்ம பார்க்கலான்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு ஆக்ஷன் சோசியல் த்ரில்லர் ஜேர்னலில் இந்த படம் வருது. இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் கொடுத்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா U/A. இந்த படத்தோட ரன்னிங் டைம் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கிட்ட வருது. இந்த படத்தில் மெயின் ரோல்லாம் யார் பண்ணிங்கன்னா பிரபாஸ் தான் வராது, தீபிகா படுகோன் வராது, அமிதாப் பச்சன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கிட்டத்தட்ட இன்டர்வல் கிட்ட தான் அவர் நேமாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன் 2-3 சீனில் தான் வருவார். கடைசி கிளைமேக்ஸில் தான் மாஸ்க் காட்டிட்டு வேறு லெவலில் போவார். பசுபதி அவருடைய ரோலும் சூப்பராக கொடுத்துருக்காரு. சஞ்சினா ரெட்டி அவங்களுடைய ரோலும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் எல்லாருக்கும் கொடுத்த ரோல்களை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க முழுக்க போட்ட எஃபர்ட் கிட்டத்தட்ட ஒரு ஃபியூச்சரிஸ்டு வேர்ல்டு அதாவது ஃபியூச்சரிஸ்டான காசின்ற வேர்ல்டு அது எப்படி இருக்கும்ன்றதுக்காக ஃபுல் டீமாக ஒர்க் பண்ணி ஸ்க்ரீன் பிளே வச்சிருக்கனால இந்த படத்தில் முழுக்க நீங்கள் ஒரு விஷுவல் வேர்ல்டு, அதாவது விர்ச்சுவல் வேர்ல்டு தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு VFX காட்சிக்கும் சரி, அவங்க போட்டிருக்க செட்டுக்கும் சரி, அதுக்கே கிட்டத்தட்ட படத்தோட பட்ஜெட் முக்கால்வாசி எகிரி போச்சு. அந்தளவுக்கு படத்தோட செட்டுக்கும் VFXக்கும் போட்ட காட்சிகள் படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பை த வே நாகா அஸ்வின் செட்டுக்கு போட்ட காட்டில் படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கும் ஸ்டோரி பேஸுக்கும் சூப்பராக கொஞ்சம் கொடுத்துருந்தாருன்னா அது கொஞ்சம் படத்தோட விறுவிறுப்பாக இருக்கும். இந்த படத்தில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கதை எங்கிட்டு புரியுது, எங்கிட்டு ஆரம்பித்து எங்கிட்டு போகுது, ஆடியன்ஸ் எல்லாருமே மண்டையை குழப்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா திடீர்னு காசியில் தண்ணி இல்லைன்றாங்க, பாலைவனத்துக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா மொத்த உலகத்தோட பிரபஞ்சத்தோட இருக்க எல்லா தண்ணியும் இந்த கேம்பஸ் தான் உருஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேம்பஸ்குள்ளே தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரபாஸ் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. பிரபாஸ் எதுக்காக கேம்பஸ்குள்ளே போகணும் அப்படின்றதுக்காக துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் சின்ன ஃபைட்டுகளை வச்சு நடக்கிற காட்சிகளாக கொடுத்துருப்பாங்க. பை த வே இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, ஃபியூச்சரிஸில் அந்த ஒரு பாயிண்ட்ஸை வச்சு காட்டுவாங்க. இந்த படத்தில் பாயிண்ட்ஸை வச்சு காட்டினா தான் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும். ஒரு ஃபியூச்சரில் எல்லாமே பாயிண்ட்ஸ் வச்சு தான் காட்டும். அந்த பாயிண்ட்ஸுக்காகவே இவருடைய சுயநலமாக இருக்கிற ஹீரோ அந்த கேம்பஸ்ன்றத ஒரு வில்லன்ட்டு எப்படி காப்பாற்றினாரு அப்படின்றத ஒரு ஸ்டோரியை ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறதுக்கு பொறுமை இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சில பேருக்கு கடுப்பாக இருக்கும். ஏன்னா படத்தோட எந்த பாடல் காட்சிக்கும் அவ்வளோவா கிடையாது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சீனில் ஹீரோ இன்ட்ரடக்ஷன்லேயே மாசா ஃபைட் பண்ணுவார்னு நினச்சேன். மாசா ஃபைட் பண்ணாமல் மாசா தமாசா பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு விஜய் படம் நடிச்சில் புலி படத்தோட சீன் தான் எனக்கு மாசான சீனாக இன்ட்ரடக்ஷன் சீன் இங்கே சிங்காச்சு. இந்த படத்துலையும் சரி அவருக்கு பிரபாஸ்க்கு பைரவன் தான் பேர் வச்சுருப்பாங்க. பைரவே இந்த படத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்டது பிஜிஎம், பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மியூசிக்கும் சரி, அந்த சினிமாகிராஃபி, ஒரு VFX, ஒரு விர்ச்சுவலும், அப்புறம் இன்னும் இல்லாமல் பிரபாஸோட படத்தில் முழுக்க செட்டு தான் போடுவாங்க. அந்த இடத்துல இந்த படத்தில் செட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஃபுல் எல்லாமே செட்டு தான். விஷுவலைஸ் VFXன்னு வச்சு இந்த படத்தில் கூடுதல் ப்ளஸ் பாயிண்டாக இருந்திருக்கு. இந்த 3D லுக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு தேட்டர் லெவலில் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டிலும் கதையில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா படம் கொஞ்சம் பெட்டராக அமைஞ்சிருக்கும் ஆடியன்ஸ் மத்தியில். ஏன்னா ஒரு 3 மணி நேரம் படம் போர் அடிக்காமல் போகணும். ஏன்னா 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் படமே போர் அடிக்காமல் போகணும்னா ஒரு விறுவிறுப்பான காட்சிகள், சண்டை காட்சிகள், இந்த மாதிரி திருப்புமுனை காட்சிகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் இருக்கும் எதிர்பார்ப்பாங்க ஆடியன்ஸு. இந்த படத்தில் அந்தளவுக்கு பெரிய காட்சிகள்லாம் இல்லை. ஆவரேஜாக போயிட்டுருக்கு. ஒரு ஹீரோ தன்னுடைய சுயநலத்துக்காக வாழ்கிறது. அந்த சுயநலத்துக்காக இருக்கிறவர் ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அமிதாப் பச்சன் போராடிக்கிட்டு இருக்கார். ஒரு கட்டத்தில் அமிதாப் பச்சன் போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த ஒரு சீனில் அவர் மறுபடியும் மாறி போயிட்டுருக்கும்போது அந்த வில்லன்ட்டை அந்த பொண்ணு பாதுகாக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் ஒரு கடைசி கிளைமேக்ஸ் ஸ்டோரி வச்சு முடிக்கிறார் படத்தை. இது கல்கி 2 பார்ட்டுக்கு ரிவைல் பண்ணுற மாதிரி முடிச்சிருக்காங்க இந்த படத்தை. டிபி கண்டினியூ த
சினிமா யூனிவர்சல் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டாங்க. மேபி என்னன்னு தெரியல. இப்போ லோகேஷ் கணேசனுடைய டெக்னாலஜியை எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. கமலஹாசனுடைய நடிப்பு வந்து கடைசி சீனில் வந்து பார்க்கும்போது நானே வரேன் அவனை அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வராங்க. கிட்டத்தட்ட ராமாயண கதையை உள்ளே கொண்டு வந்து கிட்டத்தட்ட 2086 நடக்கிற சோசியல் ஃபிக்ஷன் கதையை உள்ளே கொண்டு வந்து ஏகப்பட்ட கதைகளை கொண்டு வந்தாங்களே தவிர படத்தோட கதை என்ன ஏதுன்னு மக்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு செகண்ட் ஹாஃப் கடைசி பார்க்குற வரைக்கும் புரியாத அளவுக்கே உட்கார வச்சுக்காரு நம்ம டேரக்டர். அதுக்காகவே வாட்ஸ்அப் இந்த படத்தை போய் பார்த்துட்டு நீங்களும் ஏமாந்துட்டு வரலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா படத்தோட டீமுக்காகவும் படத்தோட விஷுவல் கமிஷனுக்காகவும் படத்தில் உழைச்ச எல்லாருக்குமாகவே இந்த படத்துக்கு ரேட்டிங் கண்டிப்பான முறையில் போட்டே ஆகணும். 5க்கு 2.75 தருவேன். பைதபே வந்து படத்தோட ஸ்டோரியில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட பெட்டராக அமைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 6000 கோடி செலவு பண்ணி கிட்டத்தட்ட 10-15,000 கோடி செலவு பண்ணி அந்த கார் படம் ரெடி பண்ணதும் சரி, அந்த விஷுவல் கமிஷனும் சரி, ஒரு 3 மணி நேரம் படம் வந்து கொஞ்சம் ஸ்டோரியில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அந்த விஷுவல் செட்டு இந்த இது பிரம்மாண்டமான காட்சிகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தனால படத்தோட ரெஸ்பான்ஸ் வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். பைதவே வந்து இந்த படத்தோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அர்க்கருண். பை விவர்ஸ்.